படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத தாண்டி இது ஒரு ஆம்பிஷியஸான படம். இப்படி ஒரு ஜானரை சூஸ் பண்ணது, அதுக்கான ஒரு உலகத்தை பெரிய ஸ்கிரீன்ல உருவாக்குனது, கிளீஷேவா இருந்தாலும் அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு பிரிவு, அவங்களுடைய கான்ஃபிளிக்ட், மக்களுடைய கஷ்டம்னு எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு அறிமுக இயக்குனர் பிரமோத் சுந்தர். முதல் படத்திலேயே இந்த விஷயம் கிடைச்ச பட்ஜெட்ல இப்படி ஒரு எக்ஸிகியூஷன் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மேக்ரோவா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு மைக்ரோவா ஒரு விஷயத்துக்குள்ள போய் அது மூலமா ஒரு பெரிய பேரலல் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு இயக்குனர். அது அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கான எக்ஸ்பீரியன்ஸை தரல. தென் இந்த சென்ட்ரல் கேரக்டர்ஸை தவிர வேர்ல்ட் பில்டிங்கை விஷுவலா அச்சீவ் பண்ணியிருந்தாலுமே கூட கேரக்டர்ஸா என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆரம்பத்தில் ரெசிடென்ஸோடைய ட்ரக்கை கேப்சர் பண்ண நினைக்கிற கூட்டத்தோடைய எய்ம் என்ன, மற்றவங்க இருக்கிற இடம்லாம் ஈஸியாக தெரியுது, அப்போ இந்த ரெசிடென்ஸ் பொதுமக்கள் எல்லாரும் ஈஸியாக கொலை பண்ணிடலாமே, ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க, லிபரேட்டர்ஸ் கூட எல்லா மக்களும் சப்போர்ட்டிவாக இருக்காங்களா இல்லையா, கிஷோர் கேரக்டருடைய தேவை அப்படிங்கிறது என்ன, அவர் எதுக்காக சிலருக்குலாம் ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறாருன்னு முக்கியமான விஷயங்கள்லேயே நம்மளுக்கு தெளிவாக எதுவும் சொல்லப்படலை. பிரபாஸோடைய கல்கிக்கு முன்னாடியே இவங்க ஆரம்பிச்சிட்டாலுமே கூட அந்த படத்துக்கு சிமிலராக ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்துடைய நாவல்ட்டியை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யுது.